எதையும் தாங்கும் துணிவும் இருந்தால், எதையும் ஏற்கும் பணிவும் இருந்தால், பதமே கதி எனும் பக்தி இருந்தால், பதவி கோராத நிறைவும் இருந்தால், ஒரு வில்வ தளம் போதும் நம் விதி மாறி போகும். நல்லா இருக்குல்ல? எதையும் தாங்கும் துணிவும் இருந்தால், எதையும் ஏற்கும் பணிவும் இருந்தால், பதமே கதி எனும் பக்தி இருந்தால், பதவி கோராத நிறைவும் இருந்தால், ஒரு வில்வதளம் போதும் நம் விதி மாறி போகும். நடப்பவை யாவும் நன்மைக்கென்றால் நல்லதே கண்முன் நடப்பதை காண்போம். நடப்பவை யாவும் நன்மைக்கென்றால் நல்லதே கண்முன் நடப்பதை காண்போம். கடப்பவை யாவும் கற்றுத்தந்த கல்வியில் நின்றால் கரையை காண்போம். அவனே கதி என்றால் அவன் அருளே விதி என்றோ, அவனே கதி என்றால் அவன் அருளே விதி என்றோ. விதி என்பது என்ன? நம்முடைய வினைகளின் விளைவுகளின் தொகுதி என்று பார்த்தோம். வாட் இஸ் டெஸ்டினி? a compendium of the reactions of our actions. அவ்வளவுதானே விதி. a compendium, தொகுதி, வினைகளின் விளைவுகளின் தொகுதி, இதுதான் விதி. வராகமிகிரர் இருந்தார் விக்ரமாதித்தனுடைய சபையில. எத்தனையோ அரிய பெரிய ஜோதிட நூல்களை எழுதியவர் வராகமிகிரர். அரசனுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவர் ஒரு ஆருடம் சொல்லுகிறார். இந்த ஜாதகம் எப்படி இருக்கு பாருன்னும் போது அவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி இருக்கிறது. அதுல அதை சொல்வது எப்படி, சொல்லாமல் இருப்பது எப்படி? சுவாமி, இந்த பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல சொல்றாரு, வயசுல பன்றியால் மரணம் அப்படின்றாரு. என்ன சொல்ற நீ அப்படின்னு அரசர் மிரட்டார். இல்ல, அப்படி இருக்கு, உன்னுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்கு, பன்றியால் மரணம் என்று இருக்கிறது. ஓ, ஆகாது. இல்ல, ரொம்ப தெளிவா இருக்கு, இதை தடுக்க முடியும்னு எனக்கு தோணல அப்படின்ட்டு அவர் சொல்றார். வராகமிகிரரை அரசன் சிறையில் அடைத்தான் என்று கூட சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு, அவனுடைய பையனுக்கு, இளவரசனுக்கு பயங்கரமான கட்டுக்காவல் போடப்பட்டு, எந்த ஜந்துவும், பன்றி என்ன, ஒரு ஈ கூட நுழைய முடியாதபடி அவனை அப்படி அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் குறிப்பிட்ட நேரம் வருகிறது. இந்த டிராமாட்டிக்கா எழுதுறாங்க. சிறையில போய் விக்ரமாதித்தன் சொல்கிறான், என்னையா இந்த நேரம் வந்துடுச்சு, வந்துட்டுனா தடுக்க முடியாது, அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச சாத்திரம், அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அப்புறம் உள்ள போய் அந்த நேரம் கடந்த பிறகு உள்ள போய் கதவை திறந்தால் அந்த இளவரசன் இறந்து கிடக்கிறான், படுக்கையிலே ரத்த விளாரா இருக்கு. என்னென்று பார்த்தீர்களானால், இந்த விக்ரமாதித்தனுடைய கொடி சின்னம் வந்து பன்றி, வராக அவதாரம் போட்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பொம்மையாக செய்து அந்த டோம் மாதிரி வைப்பாங்களே வச்சிருக்காங்க. அதனுடைய எடை தாங்காமல் இது விழுந்து அந்த பன்றி பொம்மையினுடைய கொம்பு குத்தி இந்த இவன் இறந்து போயிருக்கிறான். இதையை மாற்ற முடியாது என்று சொல்வார்கள். இதை இந்த கதையை பெரியவர் நமக்கு சொல்லுகிறார். வராகமிகிரரை பற்றி இன்னொரு ஆச்சரியமான கதை சொல்லப்படுகிறது. அவருடைய மகள் விஜயா, அவளுக்கு திருமணம் இவரே நிச்சயிக்கிறார். வராகமிகிரரே நிச்சயிக்கிறார். அவரோட ஜோதிட சாஸ்திரத்துல வல்லவர் யார்? நிச்சயிக்கிறார். ஆனால் அந்த மகள் மறுநாளே விதவையாகி விடுகிறாள். நீங்க அது கேள்விப்பட்டதுண்டா? இப்படி ஒரு ஃபெயில்யூர் கேள்விப்பட்டதுண்டா கேட்பார். ஆனால் அவள் வாழ்வை வீணாக்காமல் அவளுக்கு ஒரு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறாராம். அந்த அம்மையார் எழுதிய, அதாவது வராகமிகிரருடைய மகள் எழுதிய ஒரு அற்புதமான ஜோதிட நூலுக்கு விஜயா என்று பெயர் என்று சொல்லுகிறார்கள். அல்லது இவர் எழுதிய நூலுக்கு மகளுடைய பெயரை வைத்தாரோ என்னமோ, அது மாதிரி ஒரு கதையும் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. விதி அப்படிதான் இருக்கும், அதை மாற்றுவது என்பது முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் என்பது வீரவசனமாக இருக்கும் வரையில் அது வெற்றி தராது. அது ரொம்ப விவேகமயமாக இருக்க வேண்டும். விதியை மதியால் வெல்லுவது என்பது இந்த தலை அந்த பாதங்களில் பதிந்தபடி இருந்தால்தான் நடக்கக்கூடும். மார்க்கண்டேயருக்கு நடந்தது போல். அல்லது ரொம்ப மகத்தான யோக ஆற்றல் இருக்க வேண்டும். சாவித்திரி சத்தியவானை மீட்டு கொண்டு வந்தது போல் தன் உடம்பிலிருந்து அவள் வெளிப்பட்ட உடம்பை, ஜீவனை துரத்தி கொண்டு சென்று யமனிடமிருந்து திரும்பி வாங்கி கொண்டு வந்து மகாயோக சக்தி வேண்டும். ஒன்று பணிவு, இன்னொன்று அதாவது பக்தி, இன்னொன்று அது இல்லை என்றால் யோக சக்தி, அது இல்லை என்றால் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தரக்கூடிய ஞானம். இப்படித்தான் விதியை நம்மால் கையாள முடியுமே தவிர ஒரு சராசரி மனிதனால்
விதியை மதியால் வெல்வது என்பது வெறும் வெற்று வசனமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வினைகளை மேலும் மேலும் சேர்க்காமல் இருப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். சேர்த்த வினைகளால் விளைகின்ற விளைவுகளை ஏற்கக்கூடிய மனப்பான்மை, லாகவம், அதில் ஒரு டெக்னிக் இருக்கு, அதை அனுசரித்து நாம் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இது விதிக்கதை. ஒரு வில்வக்கதை இருக்கு சுவாரஸ்யமா. ஸ்ரீசைலத்தை நோக்கி மகாபெரிவாள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல அவர் முகாமிட்டு இருக்கும் பொழுது அவருடைய பூஜைக்கு வில்வதளம் கிடைக்கவில்லை. பேச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு பூஜை வரைக்கும் சமாளிச்சிட்டாங்க. மறுநாள் பார்த்தா மறுநாளைக்கு வில்வம் இல்லை. அந்த பகுதியிலேயே எங்கேயுமே கிடைக்கல. என்ன செய்ய போறோம்ட்டு அவங்க கையை பிசைஞ்சு நிக்கிறாங்க. ஆனா மறுநாள் பார்த்தேன்னா அந்த மடத்துல இருக்கக்கூடிய ஒரு பையனை ஒரு கூடையில நல்ல வில்வம் கொண்டு வந்து கொடுக்குறான் பூஜைக்கு. எங்கடா இருந்ததுன்னா, இந்த மண்டபத்துல யாரோ வச்சுட்டு போயிருக்கா பெரியவா, யாரு வச்சான்னு தெரியல. யாரு வச்சான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாராம். யாரு வச்சான்னு தெரியலையா அப்படின்னு சிரிக்கிறாராம். சரி ஆயிடுத்து. அப்போ இந்த ஸ்ரீமடத்தை சேர்ந்த ஆபீசர்ஸ் இன்னைக்கு ஆச்சு, நாளைக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா, நாளைக்கும் பார்த்தா அந்த மண்டபத்துல யாரோ ஒரு கூடையில வில்வம் வச்சுட்டு போயிருக்காங்க. எப்படி இருக்கும் ஆச்சரியம். அப்போ இந்த ஆச்சரியத்தை கொண்டு போய் பெரியவாள்கிட்ட சொல்லும் போது அவர் ஆச்சரியப்படுவார். யார் வைக்கிறான்னு பாருடா, கொஞ்சம் மறைஞ்சிருந்து பாருடா அப்படிங்கிறாரா. மறைஞ்சிருந்து பார்த்தா ஒரு பையன், மாடு மேய்க்கிற பையன், அழுக்காத்தான் வரான். அவன் தான் அந்த கூடையை கொண்டு வந்து அந்த மண்டபத்தை வைக்கிறான். அவனை பிடிச்சிட்டாங்க. அதாவது சில சமயம் எப்படி இருக்கு பாருங்க, களவாண்டு செல்பவனையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டியதா இருக்கிறது, கொண்டு வந்து தருபவனையும் கூட கொஞ்சம் கையும் களவுமாக பிடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காட்சி அங்க. இந்த பையனை பிடிச்சா அவன் அழறான். இதில் நீ ஒன்னும் அழ வேண்டாம், நல்லதான் நீ பண்ணிருக்க, வா குளிச்சுட்டு வா, பெரியவாளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட போறான், கூட்டின்னு போறான். அவன் பெரியவா, நான் தான் சாமி கொண்டு வந்து வச்சேன். இல்லை உங்க மடத்தை சேர்ந்தவன் அந்த மலையாடி வாரத்தில் பேசிக்கிட்டு நான் கேட்டேன், மரத்துக்குள்ளேயே நான் கேட்டேன் வில்வம் கிடைக்கலையன்ட்டு. நான் இருக்கிற பகுதியில் இருக்கேன், ஒரு பெரிய மரம் இருக்குண்ணா, அதனால அங்கேருந்து நான் கொண்டு வந்து இங்கே கொடுத்தேன். மாடு மேய்க்கிறவன் கொடுத்தா நீங்கள் பூஜைக்கு எடுத்துப்பீங்களோ எடுத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்து தான் யாருக்கும் தெரியாமல் கூடையில் வச்சுட்டு போனேன். என் பேர் புரந்தர கேசவலு. சரி புரந்தர கேசவலு, உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. ஐயா எனக்கு 2 ஆசைங்க. ஒன்று நான் இப்பவே சொல்லிடுறேங்க, இன்னொன்று ஐயா நீங்கள் ஊரை விட்டு கிளம்பி போகும்போது அன்னைக்கு சொல்கிறேங்க அப்படின்னு. சிரிக்கிறார். அப்படியா, சரி சொல்லு, என்ன ஆசை? முதல் ஆசை என்ன? ஐயா நீங்கள் இந்த ஊரில் தங்கி இருக்கிற வரைக்கும் நான் பாட்டு பாடி காமிக்கணும் உங்களுக்கு, நீங்கள் அதை கேட்கணும் ஐயா, இதே ஆசை. எங்கள் அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, பாட்டுக்கிட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படியா, சரி பாடு, என்ன பாடு அப்படிங்கிறாரு. பாடுறான். பாடினா அதுல பிழைகள் இருக்கு, அந்த பிழைகளை திருத்தி அவரை என்கரேஜ் பண்றார் சுவாமி, பாடுன்ட்டு. இப்போ ஐயா ஊரை விட்டு கிளம்பக்கூடிய ஒரு நாள் வருகிறது. அப்போ இவன் ஐயா தானே சொல்றான். ஊரை விட்டு கிளம்பும்போது அங்க ஓரத்துல நிக்கிறான், அவனை கூப்பிடுறாரு. 2வது ஆசை ஒண்ணு, நான் ஊருக்கு கிளம்பும் போது சொல்றேன், நீ புரந்தர கேசவலு என்ன ஆசை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. சாமி எங்க ஐயா சொன்னாரு, கடவுள் நம்ம முன்னாடி நின்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான்டா கேட்கணும், அவர்கிட்ட மோட்சம் வேணும்னு கேட்கணும், வேற எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னாரு. பெரியவர் அப்படியே முகமே மாறி போச்சான். அதனாலதான் நிக்கிறேன் ஐயா, நீங்க எனக்கு மோட்சம் கிடைக்கும்படியா அனுகிரகம் பண்ணணும், கையை ஒத்தி ஆசீர்வாதிச்சுட்டு நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்போ ஒரு நாளைக்கு மகா பெரியவாள் யாருக்குமே பேட்டி கொடுக்கல, எதுவுமே செய்யல. குளத்துல குளிக்கிறாரு, எழுந்து குளக்கரையில உட்காந்து ஜபம் பண்றாரு. ரொம்ப நாளி தியானம் ஜபம் பண்றாரு. திரும்ப குளத்துல போறாரு, குளிக்கிறாரு, ஜபம் பண்றாரு, தியானம் பண்றாரு.
ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 6 முறைகள் இப்படி நடக்கிறது. சரியா கவனிங்க, 6 முறைகள் இப்படி அவர் குளத்துல போய் ஸ்நானம் பண்ணி திரும்ப வர வேண்டியது, 2 நேரம் ஜபத்திலையும் தியானத்திலையும் இருப்பதாக அப்படி நடக்கிறது. அப்படிங்கிறார். 6 முறை முடிந்த பிறகு என்னன்னு போய் கேட்குறேங்க, என்ன பெரியவா என்ன ஆச்சு இப்படி இன்னைக்கு இந்த மாதிரி? புரந்தர கேசவலு இப்ப இல்லை, போயிட்டான் அப்படிங்கிறார். எங்கேயோ இருக்கிறவர் சொல்றார், புரந்தர கேசவலு இப்ப இல்ல, போயிட்டான். அவன் விஷ ஜுரத்துல போயிட்டான், வேற பிறவி எடுத்துட்டான், அவனுக்கு வேற ஜென்மா கிடைச்சிட்டு. அவனுக்கு இன்னும் 6 பிறவி இருக்கு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அது அந்த 6 பிறவி முடிஞ்ச உடனே அவனுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கணும்னு நான் சந்திரமௌலீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி அந்த 6 பிறவிக்கும் ஸ்நானம் பண்ணினேன். அவங்க பிறண்டு போயிடக்கூடாது, இந்த 6 ஜென்மா அவனுக்கு வரும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருக்கக்கூடாது, பாதம் மாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக சந்திரமௌலீஸ்வரர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி அந்த நல்ல ஆத்மா அவனுக்கு உண்டான என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். இதை எங்க கொண்டு போய் சொல்வீங்க இந்த கருணையை? விதியை பார்த்தோம், ஒரு வில்வதளம் இல்லையா, தாழ நின்று தாழ் பணிந்தேன், தரிசனம் காண வந்தேன், ஏழையேன் செய்வதிங்கென்னே, ஏகவில்வம் சிவார்ப்பணம் என்று நம்ம மாடு மேய்க்கிறவன் கொடுத்தா நீங்க பூஜைக்கு எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பணி உள்ள பையன் தான் அன்னைக்கு பூஜைக்கு வில்வம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான். அவனுக்கு மோட்சம் வரைக்கும் அவன் கூட துணையா இருந்து அதுக்கு வழி அமைத்து 6 பிறவிகளிலும் அவனுக்கு செய்ய வேண்டியதை இந்த பிறவிலே அவர் செய்திருக்கிறார்னா அந்த கருணையை எப்படி எண்ணி வியப்பது, எப்படி அதை விவரிப்பதுன்னே புரியல எனக்கு. ஒரு முறை அவருடைய கமண்டலத்துல தண்ணி இருக்கும் பொழுது ஒரு நாய் வந்து வாயை வச்சிருந்ததுல எப்படி இருக்கும், பதறி போயிடுவாங்களே எல்லாரும். சுவாமி கமண்டலத்துல தண்ணி, அதை போய் நாய் வந்து நக்கிருச்சுன்னா உடனே அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து நாயை கல்லால் அடிக்கிறார். அடிக்க தப்பு 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 அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. வரிசையா வெய்யின்னு சொல்லி நாயை கூப்பிடுறாரு. முதல்ல தயங்குறது, வா அப்படிங்கிறாரு. அப்புறம் அது தயங்கி தயங்கி வந்து, அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 4-5 நாய்கள்லாம் சேர்ந்து வந்து ஒன்னோட ஒன்று சண்டை போடாம எல்லாம் உட்காந்து ஒழுகா சாப்பிடுறது. இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது? பாடகச்சேரி சுவாமிகளை நினைவுபடுத்துகிறது அல்லவா? அவர் கும்பகோணம் பக்கத்துல இப்படி போய், டேய் இப்படி கை தொட்டார், நாளைக்கு கும்பேஸ்வரர் கோயில்ல சாப்பாடு எல்லாரும் வந்துருங்க அப்படிம்பாரு. யாரு? நாய்களுக்கு. பெருசா எல்லாத்துக்கும் இலையை போட்டு அவர் விருந்து வைப்பார். இந்த நாயெல்லாம் வந்து ஒன்னா உட்காந்து எந்த விதமான சத்தமும் இல்லாம முறையா சாப்பிட்டுட்டு போகும், மனுஷர்களோட இன்னும் நேர்த்தியா சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்ட்டு. இதெல்லாம் இந்த ஒரு கருணையை நம்ம பார்க்கிறோம். மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம், நம்மில் ஒவ்வொருவருமே நம்முடைய சாஸ்திரங்களில், வித்தைகளில், கலைகளில் ஒன்றிலாவது தேர்ச்சி பெற வேண்டும். Each one of us must be proficient in at least one branch of our sciences, or tantras or mantras or arts. ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம்லயாவது நமக்கு ஒரு தேர்ச்சி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய சாஸ்திரங்கள் எவ்வளோ தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு, அதில் ஒரு சாஸ்திரத்தை எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். எவ்வளோ வித்தை இருக்கு, அஸ்திர வித்தையிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ வித்தைகள், அஸ்வ வித்தை, எத்தனையோ வித்தைகள் இருக்கு. அந்த வித்தை ஒன்றை நாம பயின்று கொள்ள வேண்டும். கலைகளில் ஒன்றிலாவது தேர்ச்சி. எல்லா கலைகளிலும் முக்கியமான கலை இசை. ஆல் ஆர்ட் டென்ஸ் டு மியூசிக். மியூசிக் இஸ் தி டைரக்ட் ரூட் டு காட் என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த இசையை கேட்பதற்காக இந்த 2 செவிகளையும் பழக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன ஆகும்? நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் வெறும் உணர்ச்சிகளாக இருந்து நம்மை தொந்தரவு செய்த அந்த உணர்ச்சிகள் மெல்ல 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 தெளிந்து மேலே ஏறி பக்தி என்கின்ற நிலையில் கனியும். மியூசிக் கன்வெர்ட்ஸ் மியர் இமோஷன் இன்டு டிவோஷன் என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். எனவே அப்படி அழகாக ஏதோ ஒரு கலைகளில் தேர்ச்சி பெற வேண்டும். 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய மரபு, நம்முடைய ஒப்பற்ற பண்பாடு என்று தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும், பரம்பரையாக தொடர வேண்டும். இன்னொன்று, அதில் ஒன்றையாவது நாம் பற்றி கொண்டோமானால் அது போதும், அது நம்ம இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். நம்முடைய கலைகள் எல்லாமே இறைவனிடமிருந்து வந்தவை, இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக வந்தவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 2 பயன்கள், ஒன்று பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி, இன்னொன்று இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கான கலைகள். இவை 2ஐயும் புரிந்து கொண்டு ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு அவனுடைய பதத்தை அடைவோமாக. வணக்கம்.